கோபியும் சுதாகரும் ஒரு டயலாக்ல நடிச்சிருப்பாங்கல்ல. நம்ம ஒரு காமெடி பார்த்துருப்போம். அதான் பைக் வாங்கி கொடுக்கல அப்படின்னா செத்துருவேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்போ தான் நான் வீட்டில் இருப்பேன். அந்த மாதிரி டயலாக் தாங்க இதில் வந்து நம்ம உணரலாம். ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் உடனே ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலன்னா உடனே செத்துடுறது. கணவன் ஐஃபோன் வாங்கி கொடுக்காதனால மனைவி வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக வந்து செய்தியில் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி 2K கிட்ஸ் ஜென்ரேஷனில் நிறையா பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. உடனே ஒரு விஷயத்தை கிடைக்கலன்னா உடனே செத்து போயிடுறது. ஒரு லவ் ஃபெயிலியர்னாலும் செத்து போயிடுறது. அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது மனசுக்கு ரொம்ப அப்படியே ஹேர்ட் ஆகி போய் உடனே இறந்துடுறது. ஏன்டா அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்காக அவன் வாழ்க்கையை இழக்கணும் அப்படின்றது உனக்கு வந்து எண்ணத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான அந்த விஷயம் அப்படின்றது தெரியலை. ஏன்னா வாழ்க்கையை இழந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்காங்கன்னா உடனே செத்து போயிடுறது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நிறைய பேர் இதை பார்த்துட்டு திருந்துக்கலாம் கொஞ்சமாவது. இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கே தெரியலையா? இது ஒரு இந்த மாதிரி விஷயத்த பண்ணி நீ வாழ்க்கையில் வந்து இது வந்து உனக்கு இம்பார்ட்டன் ஒரு ஒரு மொபைல் அது வந்து உனக்கு